கண்ணா லட்டு தின்ன ஆசையா நம்ம எல்லா வகையான லட்டும் சாப்பிட்ருப்போம். ஆரஞ்சு கலர் லட்டு, எல்லோ கலர் லட்டு, ரவா லட்டு, ஏன் திருப்பதி லட்டுவே சாப்பிட்ருப்போம். இந்த லட்டு யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா திஸ் இஸ் கோந்தக்கி லட்டு. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல். எங்கள் டேடிக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். நார்த் சைடு இருக்கிறவங்களாம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துப்பாங்க. இதோட ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் கோந்து, ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டால் பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே டைமண்ட் மாதிரி மின்னு மின்னுது. தமிழில் வந்து இதை வந்து பிசுன்னு சொல்லுவாங்க, அதாவது கம்மு மாதிரி இருக்கும். இதை வந்து பொரிக்கும் போது வந்து இந்த மிக்சர்லலாம் வெள்ளை கலரில் குண்டு குண்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நல்லா பொரி மாதிரி உடையணும் நல்லா. அதுதான் வந்து அது பொரிஞ்சதுக்கான இது. சிலது வந்து சரியாக பொரியாது, அது பரவாயில்ல, அது அப்படி இப்படி பொரிஞ்சால் பரவாயில்ல. பட் ஓரளவுக்கு அந்த மாதிரி பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெய்யில் போட்டோன்னே நெய்யை நல்லா சூடு பண்ணி, ஆனால் இதோட ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணும். எண்ணெயோ இல்லை வேறு எந்த இதுவும் சேர்க்காதீங்க. இது ஃபுல்லாக கீயில் தான் பண்ணணும். ஸோ இது செய்கிறதுக்கு முன்னாடி நெய் நல்லா ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது பார்த்திங்களா, எல்லாம் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான நட்ஸ். நாங்கள் வந்து முந்திரியும் பாதாமும் மட்டும் எடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் வால்நட், டேட்ஸு, கோகோனட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறது இருந்தால் சேர்த்துக்கலாம். இது வந்து என்ன கெட்டு போகாது. ஒரு 6 months கிட்ட வந்து நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இதை நெய்யில் வறுத்து ஓரமாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு கோதுமை. இதுதான் மெயின். நம்ம வந்து கோதுமையில் தான் செய்யணும். ஸோ கோதுமையை வந்து நெய்யில் வறுக்கணும், நல்லா கிண்டணும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி ஸ்மெல் வரணும். கோதுமை வந்து வெந்த ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வரணும். நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்வீட்டு. நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுக்கணுமோ, எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்ச கோந்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. எப்படி ஒன்றும் பாதியமாக அரையணும், ஃபுல்லாக அரைக்கூடாது. ஃபுல்லாக பவுடர் அரைச்சா யூஸ் இல்லாமல் போயிடும். ஒன்றும் பாதியமாக அரைச்சா தான் சாப்பிடும்போது அங்கே இங்கே மாட்டும் போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண கோதுமையை, இந்த கோந்து, நெக்ஸ்ட்டு நட்ஸு, அப்புறம் வந்து சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. சூட்டில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பெரிய குண்டா இல்லை பேசன் எதுலையாவது கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக இருந்தால் உங்களுக்கு கலாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் மாமி குட்டி இதுலேயே கலாரிட்டாங்க, அது பரவாயில்ல. அவங்களுக்கு கலாரி பழகிடுச்சு. நீங்கள் வந்து ஏதாவது பெருசாக அகலமான பாத்திரமாக எடுத்து கலாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது பண்ண பிறகும் வந்து நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். எல்லாத்தையும் நல்லா கலரி உங்களுக்கு நெய் வேணுன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் மம்மி இதுக்கு வந்து 1 லிட்டர் நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணால் 1.5 லிட்டரு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நெய் தான் ரொம்ப மெயின். இது வந்து கலாரிட்டு இது பண்ணும்போது வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து கீயில் தான் ஃப்ரை பண்ணுற. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக நம்ம நெய் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட ஸ்வீட்னஸ். சில பேர் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்க, சில பேர் வந்து சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எடுக்கிறோ அந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நெய்யும் லைட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இது லட்டாக பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற அளவு சூட்லேயே லட்டு பிடிச்சி வச்சா தான் லட்டு பிடிக்க முடியும், இல்லைனா பிடிக்க முடியாது. இல்லை எனக்கு லட்டு பிடிக்கலாம் வராது அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா ஆறிட்ட பிறகு ஸ்டீல் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கிண்ணத்தில் ஒரு ஸ்பூனாக போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நம்ம வந்து தேவையில்லாத அன்யூஷுவல் ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கல, எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிடும்போது அந்த கோந்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கறிக்குன்னு ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே ஹைலைட்டு. இது சாதாரண லட்டு மாதிரி டேஸ்ட் இருக்காது, இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வேணால் மண் மாதிரி இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஐட்டம். நட்ஸு, நெய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் கடையில் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. எல்லாத்தையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ரெடி பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லட்டு பிடிக்கணும் எந்த அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.